இங்கே வரும்போது நிறைய அற்புதங்கள்லாம் செஞ்சாங்கல்ல. சரி, அப்போ என்னென்ன அற்புதங்கள்லாம் அவங்க செஞ்சாங்கன்னு சொல்லி நம்ம மத்தியில் இருக்கிற 4 ஆன்டிஸ் வந்து என்ன ஒரு ஸ்கிட்டு மாதிரி இப்போ சொல்லுவாங்க. ஆண்டவர் காலத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதை நம்ம பார்க்கலாமா ஒரு நாடகத்தை? சரி வாங்க ஆன்டிஸ். அதுக்கடுத்து நாங்கள் வந்து ஒரு கொஸ்டின் கேட்போம். சரியா? யார் வந்துட்டு ஆன்சர் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ரைஸ். ஓகேவா? சரியா? நாங்கள் இந்த அந்த அந்த 4 பேர் வந்து நல்ல ஒரு பண்ணுவாங்க, நாடகம் செய்வாங்க. அதுலேருந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன். அந்த கொஸ்டினுக்கு யார் ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸு. சரி, ஓகேவா? எல்லாரும் கண்ணை மூடுங்க. அப்படி நம்ம இயேசு வாழ்ந்த நாட்டுக்கு போகிறோம். கண்ணை மூடுங்க எல்லாம். நீங்கள் கண்ணை திறக்கும்போது நம்ம இப்போ எங்கே போயிடுவோம்னா இயேசு இருந்த நாளுக்கு போயிடுவோம். சரியா? கண்ணை மூடுங்க எல்லாரும். மூடாதவங்கெல்லாம் போக மாட்டீங்க அப்புறம். சரி, ரெடி? 1 2 3 சொல்லும்போது கண்ணை தரங்க. 1 2 3. இப்போ எங்கே வந்துட்டோம்? இயேசு பிறந்த நாட்டுக்கு வந்துட்டோம். சரி, ரைட், ஓகே. என் வீட்டில் வேலையை முடிச்சுட்டு வெளியே அப்படி வாசலுக்கு வந்து ஒரே சத்தம் பார்த்துக்கோங்க வாசலில். அது என்னாச்சுன்னு இப்படி எட்டி பார்த்தா கூட்டம் கூட்டமாக ஜனங்க போய்கிட்டு இருக்காங்க. என் பக்கத்தில் போய் எங்கே போகிறீங்க அப்படின்னு விசாரிச்சுன்னா அவங்க தீர்க்கதரிசியாக இயேசு வந்திருக்காரு, நாங்கள் பார்க்க போகிறோம், நீங்கள் வரலையா அப்படின்னாங்க. சரி நானும் வரேன், வாங்க எல்லோரும் சேர்ந்து போகலாம். நான் அவங்களோடய போயிட்டேன். அங்கே போனால் எல்லாம் போய்கிட்டே இருக்கோம். அவர் வந்து பக்கத்தில் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். போய்கிட்டே இருக்கும்போது அங்கே அவர் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ணிகிட்ருக்காரு. உடனே நாங்களும் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ணும்போது நானும் போய் ஜெபம் பண்ணேன். எனக்கு ஏற்கனவே சளி தொந்தரவு, வீசிங், கண்ணில் தண்ணியாக வரும், மூக்கில் தண்ணி கொட்டும். சரி நம்மளும் போய் ஜெபம் பண்ணலாமேன்னு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி முடிச்சதும் ஒரு விடுதலையை பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு. அப்பாடா சரின்னு சொல்லிவிட்டு இப்படி வரப்போன்னு பார்த்தா மறுபடியும் அவர் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் பண்ணும்போது அதையும் கேட்டால் இருதயத்துக்கு ஒரு ஆறுதல், நல்ல ஒரு ஆறுதலாக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு சரி போகலான்னு திரும்புகிறப்ப அவர் சொன்னார், எல்லாரையும் உட்கார வைங்க, அவங்க வழியில் நடந்து போய் சோர்ந்து போவார்களே அப்படின்னு அவர் கவலைப்பட்டு என்ன செஞ்சார், சீசர்களை கூப்பிட்டு நீங்கள் இவர்களுக்கு பந்தி பரிமாறுங்க அப்படின்னாரு. வனாந்தரத்தில் எங்கே பந்தி பரிமாற முடியும்? இங்கே எப்படி எனக்கு ஹோட்டலில் நடக்கு எப்படி பந்தி பரிமாறுவாங்க? நான் இப்படி இங்கிட்டும் பார்க்குறேன். அவர் சீசர்களை கூப்பிட்டு எங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு விசாரித்தார். எங்கள்கிட்ட என்ன 5 அப்பமும் 2 மீனும் தான் இருக்குது, அவங்கள காலகாலத்தில் அனுப்பிவிட்டா அவங்க எங்கேயாவது போய் சாப்பாடு பார்த்துக்குருவாங்க அப்படின்னு சொன்னார். நீங்களே பந்தி பரிமாறுங்க அப்படின்னாரு. அப்படி சொல்லிவிட்டு என்ன பண்ணார், அந்த அப்பங்களை வானத்தை நோக்கி என்கிட்ட கொண்டு வா அப்படின்னு சொல்லி வானத்தை நோக்கி ஜெபம் பண்ணார். பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணிவிட்டு இந்த பரிமாறுங்க அப்படின்னு எல்லாத்தையும் கொடுத்தாங்க. கொடுக்கும்போது கூடையில் இருக்கிற அப்பங்கள் அப்படி பெருகி வருது. அவங்க பெருகி வர 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 எல்லாருக்கும் பந்தி பரிமாறுறாங்க. ஆண்கள் மட்டும் 5000 பேர் சாப்பிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. நேரம் பார்த்தீங்களா? நான் சாப்பிட்டேனே. அப்படியா? அந்த இல்லாமல் பெண்கள் வந்து பிள்ளைகளும் சேர்ந்து எண்ண முடியாத அளவு இருந்தாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் 12 கூட நிறைய மிச்சத்தையும் எடுத்தாங்க. இப்படி ஒரு அற்புதத்தை நான் பார்த்ததே இல்லை. உண்மையாகவே இயேசு கிறிஸ்துன்னு அன்னைக்கு தான் நான் விசுவாசிக்க ஆரம்பித்தேன். அப்படியா? பார்த்தீங்களா? நீங்கள் அந்த பற்றியும் 2 மீன் வரும் 5000 பேருக்கு போதிச்சிருக்காங்க. நினைக்கவே கஷ்டம், ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? சந்தோஷமா இருக்கு. அதை பார்க்கும்போது ஒரு அதிசயம் ஆண்டவர் செஞ்சாரு. பார்த்தீங்களா? அற்புதம் அதிசயம் செஞ்சதா பார்த்துருக்காங்க பாருங்க கண்ணால். நீங்கம்மா எல்லோரும் என்ன அதிசயம் செய்கிறான், அதிசயம் இயேசு சாமி அதிசயம் செய்கிறாரு, அற்புதம் செய்கிறாருன்னு எல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்ட்டு நம்மளும் அதே ஊரில் தானே இருக்கிறோமே, சரி நம்மளும் அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் போனேன். அப்போ இயேசுவும் அவருடைய சீசர்களும் வந்தாங்க, ஊர் ஜனங்க எல்லாம் வந்தாங்க. அப்போ நானும் கூட போனேன் அந்த அற்புதத்தை பார்க்கலான்னு சொல்லிட்டு. அப்போ இந்த நாயனூர் விதைக்கு தான் இயேசு சாமி போகிறப்ப அந்த வாசல் பக்கத்தில் போனப்போ ஒரு மரித்த ஒருவனை அடக்கம் பண்ணுறதுக்காக தூக்கிக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போகிறப்ப அவங்களோட ஊர் ஜனங்களும் வராங்க, எல்லாரும் அழுதுகிட்டு வராங்க, அந்த அம்மாவும் அழுதுகிட்டு வராங்க. விசாரித்து பார்த்தோம்னா அந்த மரித்த மகனுக்கு அந்த அம்மாவுக்கு ஒரே பையன்தான், கைம்பெண்ணாக இருக்கிறாங்க, கணவரும் இல்லை. அப்போது அவங்க மனநிலை எவ்வளோ வேதனையாக இருக்கும். கணவரும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை. இருந்த ஒரு 2-3 பிள்ளை இருந்தாலும் சரி, ஒன்று போனாலும் இன்னொன்று இருக்கிறதே ஒரு பிள்ளை, அதுவும் மறித்து போச்சேன்னா அந்த அம்மா அவ்வளோ வேதனையோடு இருப்பாங்க. ஊர் ஜனமெல்லாம் அழுதுகிட்டு வராங்க. நம்ம அழுதுகிட்டு தான் வேறு என்ன பண்ண முடியும்? ஆனால் இயேசு சாமி பார்த்து அந்த அம்மாவை மனதுருகி அழாதேன்னு சொல்லி அந்த பாட பக்கத்தில் போய் நிற்கிறாரு. நின்னதுக்கு அப்புறமேட்டு அந்த அவங்க வந்து தூக்கிட்டு போனவங்க நிறுத்திட்டாங்க. நிறுத்தினதுக்கு அப்புறமேட்டு
இவர் வந்து வாலிபனே எழுந்துரு அப்படின்னு சத்தமாக சொல்லவும் உடனே எழுந்துச்சார். பார்த்துக்க எல்லாரும் இந்த இடத்துல பயந்துட்டாங்க. என்னடா நம்ம வந்து கனவுல பார்த்தா கூட, செத்தவங்க கனவுல இருந்தால் கூட பயந்துருவோம். நேர்லையே ஒரு செத்த மனுஷன் உயிரோடு எழுந்து பேசினா எப்படி இருக்கு? அந்த இடமே ஒரு அதிர்ச்சியாக எல்லாரும் பயந்து இது என்ன நடக்குதுன்னு எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. அது மாத்திரமல்ல, அந்த உட்காந்து அந்த பையன் பேசுனப்போ பேசிக்கிட்டு இருக்கான். எழுந்து உட்காந்து பேசுனதுக்கு அப்புறமேட்டு அவங்க அம்மா கையில் கொடுத்தாங்க. அந்த ஏசாமி எவ்வளோ அன்புள்ள தெய்வம், எவ்வளோ மனதிற்குள்ள தெய்வம். ஊர் ஜனமே கூட வருது, ஆனால் இவரு மட்டும் அந்த அம்மா மேலே மனது உருகி அந்த பையனை அந்த சூழ்நிலையை நினச்சி அந்த பையனை மரித்தவனை உயிர்த்தெழுத செய்து எவ்வளோ பெரிய ஆச்சரியமான அதிசயமான செயல். இந்த காரியத்தை யாரால் செய்ய முடியும்? நம்ம இயேசு சாமியால் மட்டும்தான் செய்ய முடியுன்ட்டு அன்னைக்கு அந்த அதிசயத்தை பார்த்து அன்னையிலேருந்து இன்னும் அவர் மேலே விசுவாசமாக இருக்க ஆரம்பித்தேன். பாடையில் இருந்த பையனையா எழுப்பினாரு? ஆமாம், பரவாயில்லைங்க, பரவாயில்ல. இறக்காத உடனே எழுந்து பேசலாம் பார்த்துக்கங்க. அப்படியே ஆச்சரியமாக தான் இருக்குது. நீங்கம்மா என்ன கண்டிங்க? நீங்கள் ஒரு நாள் இறந்து தூக்கிட்டு போனதை தான் பார்த்தீங்க. ஆனால் நான் சொல்கிற அதிசயம் அதை விட பெரியவாத அதிசயம். எப்படின்னா, இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் பெத்தானியான்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்கே மார்த்தாள் மரியாள்னு அக்கா தங்கச்சி 2 பேர். அவங்களுக்கும் ஒரே தம்பி இருந்தாங்க. அந்த தம்பி கொஞ்சம் அந்த குடும்பத்தை இயேசு ரொம்ப நேசித்தார். அடிக்கடி போகும்போதெல்லாம் அவங்க வீட்டுக்கு லாசருவை பார்க்க, அவங்க சகோதரியெல்லாம் பார்க்க போயிட்டு வருவார். அப்போ ஒரு நாள் இவர் பிரசங்கம் பண்ணுறதுக்கு வெளியூரில் இருக்கும் பொழுது அந்த லாசருங்கிறவர் மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி அவரை வந்து படுத்த படுக்கையாக ஆகிட்டார். அப்போ வந்து மாத்தாள் சொல்கிறாங்க, இயேசுவை தேடும்போது அவர் இங்கே இல்லை, இன்னொரு கிராமத்தில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது நீங்கள் அவர்கிட்ட போய் சொல்லுங்கள், என் தம்பி வந்து மறிக்கிற நிலைமையில இருக்கான், வியாதியாக இருக்காருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, ஏசுசாமிக்கிட்ட போய் சொல்கிறாங்க, இயேசுக்கிட்ட போய் இப்படிலாம் நீங்கள் சிநேகிக்கிற லாசருங்கிறவர் வியாதிப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும், உடனே அவர் என்ன செஞ்சார், அன்னைக்கு போகாமல் இன்னும் கூடுதலாக 2 நாள் அங்கேயே நிற்கிறார். நின்றுட்டு அதுக்கப்புறம் வாங்க நம்ம பெத்தானியாவுக்கு போகலாம் அப்படிங்கும்போது சீஷரெல்லாம் சொல்கிறாங்க, அவர் பின்னர் மறிச்சிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நம்ம போகலான்னு சொல்லிவிட்டு அவங்க போகிறாங்க. போகும்போது உடனே மார்த்தாள் ஏத்தாப்பில் வந்து சொல்கிறாங்க, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீங்கன்னா என் தம்பி உயிரோடு இருந்திருப்பார், மறிச்சிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லு. சரி அவரை வச்ச இடம் எங்கன்னு சொல்லுங்க அப்படிங்கிறார். சொன்னோன்னே இவங்க எல்லாருமே கூட்டமாக சேர்ந்து போகிறாங்க. அப்போ ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, இவங்கெல்லாம் கல்லறைக்கு போய் அழுவ போகிறாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் போகிறாங்க. இயேசு என்ன செய்கிறாரோ அந்த கல்லறைக்கு ஏத்தாப்பில் நின்று சொல்கிறாரு, உங்கள் பையன் வந்து லாசர் வந்து உயிரோடு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு லாசருவே வெளியே வரணும், முதல்ல அந்த கல்லை பிரட்டி போடுங்கிறார். அப்போ சொல்கிறாரு, அப்போ எல்லோரும் சொல்கிறாங்க, ஐயோ அந்த பிரட்டி போட்டிங்கன்னா நாரும், ஏன்னா செத்து போய் 4 நாள் ஆச்சு, எப்படி இருக்கும்? அவங்கள்ட்ட விசுவாசம் இல்லை, இல்லை ஜனங்கள்ட்ட விசுவாசம் இல்லை. ஆமாம், ஏன்னா 4 நாள் ஆச்சுல்ல. 4 நாள் ஆன எப்படியா இருந்தாலும் எவ்வளோ அற்புதத்தை செய்கிறார். அவங்களுடைய விசுவாசம் செய்ய மாட்டாரா? அவங்களுடைய விசுவாசம் அவ்வளோதான். அவர் அதான் அது சொன்னார், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னு சொல்கிறார். சொன்னோன்னே அந்த கல்லை பரட்டி போன ஒரே வார்த்தை சொன்னார், ஆண்டவரை மேலே நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, லாசருவே வெளியே வா அப்படின்னு சொன்ன ஒரே சத்தத்தில் உடனே லாசு வர்றார். வரும்போது அவரை சுற்றி ஒரு கட்டியிருந்தாங்க, கட்டி தான் புதைப்பாங்க. அப்போ அந்த கட்டெல்லாம் அவிழ்த்து விடுங்கன்னு சொல்கிறாரு. அவிழ்த்து விட்டோடனே எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். 4 நாள் மரித்து கிடந்தவரை இவர் உயிரோடு இருக்கிறார், இவர் தான் அப்படின்னா அவரை குறித்து அந்த நாள்லேருந்து அதிகமாக பிரசித்தமாயிடுச்சு. உடனே அந்த லாசருவை கூப்பிட்டு அவங்க சகோதரிகள்கிட்ட ஒப்படைச்சார். இப்படி தான் அவர் மன துருக்கமுள்ள ஆண்டவராக இந்த உலகத்தில் இருந்தப்போ அநேக அற்புதங்களை செஞ்சார். பரவாயில்லைங்க, அவங்க பாடையை தொட்டோன்னே அது பாடையில் போகும்போது சோகமாக்குனாரு. இது 4 நாள் நாரி போன பணத்தையே சோகமாக்குனாரு. அப்போ எவ்வளோ பெரிய கடவுள் பார்த்தீங்களா நம்ம கடவுள். ஏசப்பாவை தவிர வேறு தெய்வம்னு ஒன்று இருக்கா பாருங்க. இப்போ நான் ஒன்று சொல்லட்டுமா உங்களுக்கு? கர்த்தர் முத என்ன அற்புதம் செஞ்சார் சொல்லுங்க பார்ப்போம். தண்ணீரை திராட்சை ரசமாக காணா ஒரு கல்யாணத்தில், அந்த கல்யாணத்தில் நான் இருந்தேன் கூப்பிட்டுருந்தாங்க கல்யாணத்துக்கு. நான் போயிருந்தேன். போய் உட்காந்துருக்கும் போது எல்லாம் சொன்னாங்க, இயேசு வரப்போகிறார் இயேசு. ஆனால் நான் இயேசு வந்து காதில் தான் இயேசுன்ற பேர் வாங்கியிருக்கேன், தவிர பார்த்தது இல்லை. ஆகையினால என்ன செஞ்சேன், சரி வரட்டும் பார்க்கலான்னா வந்தார். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்காருங்க,
அவ்வளோ அழகாக இருக்காருங்க. பார்க்கவே இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அவ்வளோ அழகாக இருந்தார். அது மட்டும் அவங்க கூட ஒரு 12 பேர் வரும் சீசர்களாம். அவங்களாம் சீசர்களாம். அது மட்டும் இல்லைங்க, அவங்க அம்மாவும் வந்திருந்தாங்க. அவங்க அம்மாவும் உட்காந்துருந்தாங்க. நான் பார்த்தேன், இவங்க தான் இயேசுவோட அம்மான்னு சொன்னாங்க. பார்த்தேன், சரி நம்ம பக்கத்தில் போய் பார்ப்போமேன்னு எனக்கு ரொம்ப ஆசை. நான் போய் பார்த்தேன். அப்போ இந்த பந்தி பரிமாறுறாங்களே, ஒரு ஆள் ஓடியாந்து கன்னிமரன்ட்ட சொன்னாங்க, இது ரசம் தீர்ந்து போச்சு. அப்போ இவங்க வந்து, அப்பா ரசம் தீர்ந்து போச்சான் அப்படின்னு. இன்னும் என் வேலை வரலன்னாரு. ஆனாலும் அவர் மனசு கேட்கல. என்ன செஞ்சார், இந்த பந்தி பரிமா கூட்டு ஜாடியை வைங்கன்னாரு. என்னடா திராட்சை பழம் இல்லையே, இவர் என்ன திராட்சை ரசம் கேட்டால் இவர் என்ன ஜாடியை கொண்டாந்து வையின்றாரு. அதை வந்து தண்ணியை ரொப்புங்கன்னாரு. இது என்ன தண்ணியை ரொப்பினா என்ன அர்த்தம்? அப்போ இதுக்கெல்லாம் பழம் வேணும், அதை ஊற வைப்பாங்க. திராட்சை ரசம் செய்ய எவ்வளோ நாள் ஆகும், இன்னும் ஒரேடியால் அவர் கேட்குறாரு அப்படின்ட்டு. என்னென்ன சரி என்ன தான் செய்கிறார் பார்ப்போமே. அப்படி தண்ணியை ஊற்றுனா மொண்டு கொடுன்றாரு. ஐயோ என்ன ஒன்றுமே செய்யலை, ஒன்றுமே போல மொண்டு கொடுன்றாருன்னு. அவங்களும் யாரும் எதுவும் கேட்கல. உடனே என்ன செஞ்சாங்க, மொண்டு கொண்டு போய் பந்து பரிமாறினாங்க. நான் இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஷாக்கடிச்ச மாதிரி ஆகிப்போச்சு. என்னடா தண்ணி இருந்துச்சு, வெறும் தண்ணியை மொண்டாங்க, அது திராட்சை ரசம்ன்றாங்களே, இது எப்படி அப்படின்னா? இதான் கர்த்தரோட இயேசப்பாவோட அற்புதம், இதான் அவர் செய்யக்கூடிய அற்புதம்னு சொல்லிட்டு முதல் அற்புதமே அதுதான். அப்போ என்ன செஞ்சேன், சரி ருசியாக இருக்குன்றாங்களே, எல்லோரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? எல்லாரும் பிந்தின ரசம் வந்து நல்லா இருக்காது, தண்ணியனே ஊற்றி ஒரு மாதிரி கொடுப்பாங்க, முந்தின ரசம் தான் ருசியாக இருக்கும். ஆனால் இங்கே இந்த பந்தியில் காணவர் கல்யாணத்தில் முந்தின ரசம் நல்லா இல்லை, பிந்தின ரசம் அதோட சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், வெறும் தண்ணியை சூப்பருள்ள ரசமாக மாற்றினது யார்? ஏசப்பா. அவரோட அற்புதத்தில் முதல் அற்புதம் அதுதான். அப்போ நான் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ நானும் விசுவாசிக்க ஆரம்பித்தேன். அப்போ என்ன அர்த்தம்? கர்த்தர் பூமியில் வந்தது யாருக்காக? நமக்காக தான் பூமியில் பிறந்தார். அப்போ கிறிஸ்மஸ்க்குன்னு தானே வந்திருக்கேன். கிறிஸ்மஸ் குழந்தைகள் தானே நீங்கள் வந்திருக்கீங்க. ஏமா நம்மளாம் அதுக்கு தானே வந்திருக்கோம் இல்லையா? நம்மளும் அதை பார்த்துட்டு போகலாமேன்னு தானே வந்திருக்கோம். சரி அம்மா, இப்போ வந்திருக்கீங்கல்ல, ஏன் கர்த்தர் பிறந்தார்? அது உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க, எதுக்காக பிறந்தார்? இல்லை கன்னிமரியார் இடத்துல தான் என்ன செஞ்சார்? கர்த்தர் பிறந்தார். ஏன் பிறந்தார்? பாவம் ரொம்ப பெருகிடுச்சு, பாவம் ரொம்ப பெருகி போச்சு. அப்போ என்ன செஞ்சாங்க, இந்த பாவத்தை எப்படி ஈடுகட்டுறது? யாராச்சும் குற்றமில்லாத ரத்தம் சிந்தினா தான் இந்த பாவத்தை ஈடுகட்ட முடியும். ஏன்னா ஆதி காலத்தில் நம்ம காலத்தில் என்னங்க செஞ்சாங்க, ஆடை கொண்டா ஒரு ஆடு, பாவம் நான் பாவம் செஞ்சுட்டேன் ஆனால் அப்படின்னு சொன்னோன்னே சரி 2 ஆடை கொண்டு போய் வெட்டு, சரி 2 மாடை கொண்டு போய் வெட்டு, இப்படி ஆடை வெட்டு மாடை வெட்டு கோழியை வெட்டு புறா அடினாங்களே தவிர, ஆனால் பாவம் பெருகிட்ட இவங்க பாவம் செய்கிறாங்க. சரி பரவாயில்ல, என்ன நம்ம என்ன பாவம் செஞ்சால் ஒரு மாடு கேட்க போகிறாங்க, ஒரு ஆடு கேட்க போகிறாங்க, அது தானே பரவாயில்லன்னு ரொம்ப பெருக ஆரம்பிச்சிருச்சு. இதை பிதாவானவர் பார்த்தார், இது சரிப்படாது அப்படின்ட்டு குற்றமில்லாத ரத்தம் சிந்தாத குற்றமில்லாத யார் நீதிமானாக இருக்காங்களோ அவங்களோட ரத்தம் சிந்தப்பட்டால்தான் இந்த பாவம் தீரும்னு சொல்லி நினச்சார். அதனால் தேடி பார்த்தா ஒருத்தருமே காணும். அப்போ தன்னோட ஒரே பேரான குமாரன் ஏசப்பாவை பூமிக்கு அனுப்புகிறார். யார் மூலயமா? கன்னிமேலாட்ட வயத்தில் பிறந்து என்ன செஞ்சார் வந்து, அதாங்க நம்ம கிறிஸ்மஸாக கொண்டாடுறோம், தெரியுதா? அப்போ நம்மளோட பாவத்தை நம்ம செஞ்ச பாவத்தை அவர் என்ன செய்கிறாரு? போக்குறதுக்காக வேண்டிய தன் ஒரே பேரான குமாரனை உலகத்துக்கு அனுப்பினார். எதுக்காக அனுப்பினார்? நம்ம பாவம் செஞ்சோம் இல்லையா? அப்போ அம்மா நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். எவ்வளோ தெய்வங்கள் கும்பிட்றாங்க, எந்த தெய்வமாச்சும் மரித்து உயிரோடு எழுந்த தெய்வம் இருக்கா? சொல்லுங்கள் பார்ப்போம். யாருக்காச்சும் தெரியுமா? எந்த தெய்வம் உயிரோடு எழுந்துச்சு? ஏசப்பா மட்டும்தான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். நமக்காக ரத்தம் சிந்தினார், நமக்காக மரித்தார், உயிரோடு எழுந்தார். அந்த அவரோட பிறந்தநாளை தான் நீங்களாம் கொண்டாட வந்திருக்கீங்க, ஆடி பாடி விளையாட. இல்லைம்மா நான் சொல்கிறது சரியாம்மா? சரி, எல்லாம் சேர்ந்து சந்தோஷமாக ஆடி பாடுறத நாங்களும் பார்க்குறோமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். அந்த கானாவூர் கல்யாண வீட்டில்
யார் யாரெல்லாம் திராட்சை ரசம் குடிச்சிங்க? கை வச்சுத்துங்க. யாருமே குடிக்கலையா? யாருமே குடிக்கல, எல்லாம் தூங்கியாச்சு. எல்லாம் இந்த ஊர்ல தானே இருக்காங்க. யாரு இப்ப எப்ப ஏசாமி இருந்த இடத்துக்கு யாரு போனா? யாருமே போலையே. இந்த அவன் போயிருக்காங்கல்ல. எத்தனை கிளாஸ் திராட்சை ரசம் குடிச்ச? ஒரே ஒரு கிளாஸ். வெரி குட். ஒரு கிளாஸ் குடிச்சிருக்கா. நீನು குடிச்சியா? சரி, வெரி குட். சரி, இப்போ கேள்வி. இப்போ அவங்க எத்தனை அற்புதங்களை பற்றி பேசுனாங்க? வெரி குட். 4 அற்புதம். இந்த 4 அற்புதத்தை யார் வந்து இங்கே வந்து சொல்கிறீங்களோ பாஸ்டங்கள்கிட்ட சொல்லி உங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்க சொல்கிறேன். சரியா? இப்போது ஆன்டிஸ் 4 பேரும் 4 அற்புதங்களை பற்றி சொன்னாங்க இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? 4 அற்புதத்தை யார் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ். யார் வரா? கை வச்சுத்துங்க. லைட்டா கூட சொன்னா கூட போதும். என்னன்னு? வா. வெரி குட், வெரி குட். கை தட்டுங்க. சொல்றதுக்காகவேப்பா. வாப்பா, சொல்லுப்பா. 4 அப்பத்தி 2 மீனையும் 5000 பேருக்கு கொடுத்தது. அப்புறமா வந்து இறந்து போய் 4 நாளானவங்களை மறுபடியும் உயிரோட கொண்டு வந்தது. அடுத்தது வந்து செத்தவங்களை கொண்டு போகும்போது அவங்களுக்கு வந்து உயிர் கொடுத்தது. சொன்னாங்கல்ல, இப்போ கூட கேட்டோம்ல, கொஸ்டின் கூட கேட்டோம்ல, யாரெல்லாம் வந்துட்டு தண்ணி திராட்சை ரசம். திராட்சை ரசத்தை வந்து தண்ணி வந்து திராட்சை ரசமாக கொடுத்தது. சரி, அருமையாக சொன்னாப்புல. கைது கிஃப்ட்டுமே கொடுத்துடலாமா? வெரி சூப்பர் சூப்பர். இங்கே வாங்க 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 வாங்க. சரி, இப்போ அவங்க சொன்னாங்களா உடனே கிஃப்ட்டு. சரியா? காட் பிளஸ் யூ பா. சரி, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாங்க? பத்திரமா வச்சுக்கோங்க என்ன.